இந்த அந்தியண்டி மடமானது ராணுவ நடவடிக்கையில இடம்பெயர் காலத்தால உடைக்கப்பட்டு விழுகிற கட்டத்தில் இருந்தது. அது நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஓடுமரங்களை வெளியே கட்டித்தனமாக கட்டி எடுத்துட்டோம். இருந்தாலும் கட்டி எடுத்த பின்பு இது எங்களுக்கு வெளிநாட்டு வகையில சித்தமற்ற போனபடியால கனடா அங்கு உள்ள சக நண்பர்களுடன் சேர்ந்து காசை கலெக்ட் பண்ணபடியால அந்த காசை கொண்டு வந்து புதிதான அந்தியண்டி மடத்தை உருவாக்கக்கூடிய இதில் வந்துட்டு விட்டு பெற்றுட்டு ஒரு சில்லறை கான்கிரீட் போடுறதுல மட்டும் நடக்குது. ஆனால் இந்த அந்தியண்டி மடம் இருக்கும் பொழுது எங்கே செய்கிறது தெரியாத அளவில் இருந்தது. தூணெல்லாம் உடைஞ்சு நீண்ட காலம் போட்ட மடம் தூணெல்லாம் சரிஞ்ச நிலையில கோபிஷ கலட்டைக்கு ஆக்களுக்கு உயிராபத்துமான நிலையில தான் இந்த மடத்தை நாங்கள் கலட்டி எடுத்தோம். பிறகு நாங்கள் வைக்கவால் அடித்து தரமட்டமாக்கி புதிதான அந்தியண்டி மடத்தை உருவாக்கி இருக்கிறோம். இதுக்கு உண்மையில இந்த இலங்கையில் இருக்கிற அன்பர்களோட கொஞ்சம் குறைவு, வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்களோட கூட அவற்றை உதவியை கொண்டு நாங்கள் விசாரணை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த அன்பருடைய பெயர்கள் நாம் கல்லிலே பார்த்து இருக்கிறோம். சகலுடைய பேரும் பதிக்கப்பட்டிருக்கு. போடப்படாட்டிலும் பேர் பதிக்கப்பட்டிருக்கு. இமௌண்டையெல்லாம் நாங்கள் நோட்டீஸ் மூலம் அடித்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம், எல்லாருக்கும் வெளிப்படுத்துவோம். மிச்சம் இந்த மடம் இன்னைக்கு புதுசாக இருக்கிறத விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷப்படுறோம். வெளிநாட்டு அன்பர்களுக்கு நன்றி செய்ய வேண்டிய தேவையில நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.